டேய் அந்த பட்டத்தை அறுத்துருவோமாடா? அறுக்க முடிஞ்சா அரு. டேய் அவன் பட்டத்தை அறுக்க வரான் போடுறாடி. டேய் இங்கே போடுறா அறுக்க வரான்டாடி. ஐயோ டேய் நம்ம பட்டம் அறுந்துட்றா, எங்கே போகுதுன்னு பாடுறா. டேய் ஆத்தங்கரை சரி வீரப்பாக்க விட்டுக்கிட்ட போதுடா. டேய் இதாண்டா வீரபாக்கு வீட்டுக்குள்ள, இங்கே தான் பட்டம் வந்த மாதிரி தெரியுது, வாங்கடா போய் பார்ப்போம். சரவணா வரண்டா. என்னடா ஆச்சு, ஏன் இப்படி பதறி ஓடி வர? வா விக்கி வீட்டுக்கு வா சொல்கிறான். டேய் பிரசனா வந்துட்டான்டா, அவனையும் கூப்பிடுவான்டா. ஏன்டா இப்படி ஓடி வரீங்க? உள்ளே வா சொல்கிறான். விக்கி வரண்டா. என்ன விஷயம்டா, ஏன்டா எல்லாம் வந்திருக்கீங்க? டேய் வீரபாகு செத்து போயிட்டானாண்டா. என்னடா சொல்ற? எதுவாக இருந்தாலும் மேலே போய் பேசிக்கலாம், வாங்கடா. இருடா, முதல்ல பதறாமல் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் என்னடா இருந்துச்சுன்னு. என் ஹவுஸ் ஓனர் வீரபாகு இறந்து போயிட்டாரண்டா. எப்படின்னு தெரியல. எந்திரிச்சு பார்க்குறேன், வீடெல்லாம் போலீஸாக இருக்குது, விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்து ஓடி வந்துட்டேன். விசாரணைங்கிற, போலீஸாராக வந்துக்கிறாங்கிற, அவர் தற்கொலை பண்ணிட்டாரா இல்லை கொலையில் பண்ணிட்டாங்களாடா? குழந்தைன்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப நல்ல மனுஷனாச்சேடா. என்ன நடந்தா என்னடா, நடந்ததே நடந்துருச்சு விடு. ஆமாவா, ஆக வேண்டிய வேலையை போய் பார்ப்போம். இன்னைக்கு புதுசாக பட்டம் செஞ்சுருக்கேன்டா, சாயங்காலம் வந்துருங்க, மறக்காம விட்டுருவான். ஆமாம், போன வாரத்தில் என்ன படம் தான் கிடைக்கல. டேய் லூசு பையலே, இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? நீங்கள் என்னன்னா பட்டம் விடத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஞாபகம் இருக்கா? கொலை நடந்த இடத்துல தான் நம்ம பட்டம் தேட போனோம். பட்டங்கனால தேட போனோம். நம்ம கொலை பண்ணிட்டு வந்தவன்னு பேசுகிறேன் நீ. அந்த வீடு ஃபுல்லும் நம்ம கைரேகை தான்டா இருக்குது. போலீஸ் தான் நம்ம கிட்ட தான்டா வரும். போலீஸா? டேய் நேற்று நம்ம 4 பேர் தான்டா பட்டம் தேட போனோம். அதுவும் இல்லாமல் பிரிஞ்சு வேற தேடணும்டா. எவனா ஒருத்தன் கொலை பண்ணியிருந்தா சொல்லுங்கடா. இந்த ஒருத்தனுக்காக 4 பேரும் உள்ளே போக வேண்டிய நிலமை வந்துடும்டா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. என்னமோ நீ பண்ணிட்டு அந்த மாதிரி இப்படி பயப்படுற? நீ சொல்கிற மாதிரிலாம் எனக்கு பயம் இல்லை. நீங்கள் 2 பேரும் இப்படி ஜாலியாக இருக்கிறத பார்த்தா உங்கள் 2 பேர் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. என்ன சந்தேகம் உனக்கு? என்ன சந்தேகம் உனக்கு? நீங்கள் தான் கொலை பண்ணியிருப்பீங்க சந்தேகம் எனக்கும் இருக்குது. எது? எங்கள் மேலே ஒரு சந்தேகம் இருக்குது. இவன் மூஞ்செல்லாம் பார்த்தா கொலை பண்ணுற மாதிரியா தெரியுது. அவங்க அப்பா வீரபாகத்தை கடை வாங்கிட்டா கொலை பண்ணிவிடுவானா? எனக்கே சொந்தக்காரன் தான், நானே கவலைப்படல. நீங்கள் ஏன்டா கவலைப்படுறீங்க? நீங்கள் இவ்வளோ பயத்தோடு பேசுகிறத பார்த்தா நீங்கள் பண்ணிட்டு வந்த மாதிரி தாண்டா தெரியுது. என்ன பண்ணிட்டு வந்தீங்க சொல்லுங்கடா. இவங்களாம் என்னை சேர்த்து வச்சு பேசாதடா. நான் ரொம்ப நாளாக அவர் வீட்டில் தான்டா குடியிருக்கேன். நான் எப்போ அவளை கொலை பண்ண முடியும்? எனக்கு இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது இப்போ. என்னடா? டேய் அவர் என்னை படிக்க வச்சாரா, இன்னுமே என்னை படிக்க வச்சு தாண்டா இருக்காரு. அவரை கொலை பண்ண எனக்கு எப்படா மனசு வரும்? வீரபாகிட்ட அவங்க அப்பா வாங்கின கடனை கொடுக்க முடியாது, கொலை பண்ணிட்டியாடா? உங்கள் அப்பா நடனம் கொடுக்க முடியலன்னு இப்படிலாம் கொலை பண்ணக்கூடாதுடா. உன்ன மாதிரியே நான் வீட்டு வாடகை கொடுக்க முடியல, கொன்னுட்டேன். இப்போ என்ன சொல்லிட்டு இருக்க நீ? ஆமாண்டா அப்படி தாண்டா இருக்கும். நீ மூடு. உன்னை படிக்க வச்சார் எப்படியாடா கொலை பண்ணுவ நீ? உங்கள் 2 பேருக்கும் அவ்வளோதாண்டா மரியாதை. இப்போ வர கொண்டுட்ட ஒரு நாள் இவனை, அடுத்து என்ன, அடுத்து இவனை, எல்லாரையும் கொண்டு நீ மட்டும் ஜாலியாக இருக்கலாம் பார்க்குறியாடா? ஆரம்பத்துலேருந்து நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். உங்கள் 2 பேர் மூலியமே சரியில்லை. அவரை போட்ட மாதிரி எங்கெல்லாம் போட்டு நல்லா ஜாலியாலாம் இருக்க முடியாது.
சரி விடுங்கடா, இப்போ ஏன்டா எவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருக்கீங்க, விடுங்கடா. அதே தான் நானும் இப்போ கேட்குறேன், எதுக்கு இவ்வளோ சீரியஸாக பண்ணிகிட்டு இருக்கோம்? சரி இப்போ ப்ராக்டிஸ் பண்ணதே போதும்டா, போலீஸ் வந்து கேட்டால் சொல்லிக்கலாம்டா. டேய் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, போலீஸ்ட்ட மட்டும்லாம் ஒன்றும் வராதுடா. 1 வருஷமோ இல்லை 6 மாதமோ தான்டா வெளில வந்துடலாம்டா. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு 18 வயசுலாம் ஒன்றும் ஆகலடா, நம்மலாம் சின்ன பசங்க தான்டா. இவ்வளோ கஷ்டப்படுறதுனா மாட்டுறதுக்கா பிளான் பண்ணோம்? அதெல்லாம் மாட்டவே கூடாது. டேய் சரவணம், சந்து வழியாக போய் யாராவது இருக்காங்களா பார்த்துட்டு வா. நம்ம நேரம் வாசலில் யாரும் இல்லை, இப்போ போகலாம். என்னதான் நம்ம 4 பேர் சேர்ந்து கொலை பண்ணாலும் போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தன் மாட்டி விட்டா நம்ம தப்பிக்க முடியும். அதனால மோஸ்ட்லி போலீஸ்காரர் என்ன கேட்டாலும் சரிங்க, அப்படியே மாற்றி ஒருத்தனை மாற்றி போய் சொல்ல தான் நம்ம தப்பிக்க முடியும்டா. இப்பயே சொல்கிறேன், எப்படி கேட்டாலும் உண்மையை மட்டும் ஒத்துக்காதீங்க. ஓகே, இது இப்படியே பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம தப்பிச்சிடலாம். ஐயோ வீடியோ இருக்குங்கண்ணா.